ஈமானிய மஜ்லிஸ். தஆல நுமினு சாஅன் சொல்லி நபித்தோழர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுவாங்க. என்ன, நாங்கள் உட்கார்ந்து கொள்வோம், ஒருவர் நுஜத்திதில் ஈமான், ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் உட்காருவாங்க. அப்படி நேரத்தில் என்ன செய்வோம், நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுவோம். பேசி இப்படித்தான் என்னது நிறைய பாவங்கள் செய்கிறோம், அப்படி செய்கிறோம், இப்படி செய்கிறோம், இதில் நம்ம என்ன செய்யணும் அழிச்சுக்கொள்ளணும் பேசுவோம். இந்த மாதிரி பேசுகிற சந்தர்ப்பங்களில் ஒரு சில நேரங்களில் நாங்களும் அப்படி என்ன செய்வோம், என்னடா பெரிய பாவங்கள்லாம் செஞ்சுப்படுதேன்னு டிஸ்கஸ் பண்ணுவோமே. அந்த நேரத்தில் ஒரு சிலருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிக்கிறோம். என்ன சொல்வார்கள், எனக்கு ஞாபகப்படுத்தி பார்த்ததுல ஒரு பாவமும் ஞாபகமே வருதில்லை, எனக்கு தெரிஞ்ச அளவில் நம்ம எவனுக்கு அநியாயம் செஞ்சதும் இல்லை, யாருக்கு துரோகம் செஞ்சதும் இல்லை, பாவம்ண்டு எதுவும் தெரிஞ்ச காலத்துலேயும் நான் 5 நேரம் தொழுதுகிட்டு தான் இருக்கிறேன். பாவம்ண்டு எனக்கு எதுவுமே என்ன, ஒரு தடவை 2 தடவை சினிமா பார்த்திப்போம், இவ்வளோதான் நான் செய்கிற பாவம். இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் வாழ்கிறவங்களில் நான் யோசித்து பார்த்தா எந்த பாவமே செய்யலை, யோசித்து பார்த்தா என்ன எந்த பாவமே செய்யலை. அப்படி அவரால் யோசித்து பார்த்தா கூட அவருக்கு பாவம் ஞாபகம் வருதில்லை. அவருக்கு என்ன செய்யதில்லை, பாவம் ஞாபகம் வருதில்லை. இது பாவம் செய்யாதனால வரதில்லை. அந்த உச்சகட்ட சுய திருப்தியின் விளைவாக ஏற்படக்கூடிய வார்த்தை தான் இது. ஏன்னா நல்ல மக்களாக இருந்தால், இஹ்லாசுள்ள மக்களாக இருந்தால், தண்ட பாவம் தன்னை அழிச்சிருமோன்ற ஃபீலிங்கில் தான் எப்போ இருப்பான். தண்ட பாவம் தன்னை அழிச்சிருமோ, சின்ன பாவமாக இருந்தாலும் தன்னை அழித்து விடுமோ என்கின்ற உணர்வில் தான் நல்ல ஒரு இஹ்லாசுள்ள தக்குவா உள்ள ஒருவர் இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு துஆ ஒரு அட்வைஸ் கேட்குறாங்க. அல்லிம்னி துஆன் அகூலு ஹுன்ன ஃபீ ஸலாத்தி, எனக்கு வந்து தொழுகையில் சொல்கிறதுக்கு ஒரு துவாவை சொல்லித்தாங்க அப்படின்ட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தெரிஞ்சு வச்சவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக அவர் என்ன ஆட்சி பொறுப்புக்காரர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய என்ன வழிகாட்டல். அப்படி இருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லணும், என்ன வேற ஏதாவது எனக்கு அல்ஹிம்னி அமலன் சாலிஹன், ஒரு நல்ல அமலை எனக்கு இல்ஹாம் பண்ணு, அப்படி ஏதாவது துவா கேட்க சொல்லிக்கலாம். ஒரு துவா சொல்லி கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு ஒரு அந்த துவா இருக்குன்னு பாருங்க. அதாவது இன்னி தலம்து நஃப்ஸி ரப், அதாவது நான் எனக்கு அநியாயம் செய்திருக்கிறேன், துல்மன் கதீரா, மிகப்பெரிய அநியாயம் நான் என்ன செய்திருக்கிறேன். தலம்து நஃப்ஸி துல்மன் கதீரா, அவ்வளவு எனக்கு அநியாயம் செய்திருக்கிறேன் அர்த்தம் தெரியுமா, அவ்வளவு பாவம் செஞ்சுக்கிறேன். லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த், அந்த பாவங்களை உன்னை தவிர வேற யாரும் என்ன மன்னிக்க முடியாத அளவுக்கான மிகப்பெரிய பாவங்கள் நீ தான் மன்னிப்பாள, நீ தான் மன்னிக்கணும் அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பை சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய லெவலில் இருந்து இந்த துவாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய பாவிக்கு சொல்லி கொடுக்கணும். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கொடுக்குறாங்க, இன்னி தலம்து நஃப்ஸி துல்மன் கஸீரா, அதிகமான அளவுக்கு நான் எனக்கு அநியாயம் செய்திருக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த துவாவை விரும்பி ஏற்றுக்கொண்டு போகிறாங்க.